ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. அரசு ஊழியர்களுக்கு அடித்தது ஜாக்பாட். இந்த அறிவிப்பை கவனிச்சிங்களா? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான பணிக்கொடை ரூபாய் 20 லட்சத்தில் இருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களில் கடந்த 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதற்கு முன் பணியில் சேர்ந்தவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வருகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் பணியாற்றுவோர் ஓய்வு பெறும் பட்சத்தில் அவர்களுக்கு பணிக்கொடை வழங்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது ரூபாய் 20 லட்சம் பணிக்கொடையாக வழங்கப்படுகிறது. இந்த தொகையை மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கு ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தியுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசும் தற்போது உயர்த்தியுள்ளது. மேலும் இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் மத்திய அரசு அனுப்பிய கடிதத்தில் இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 7வது ஊதிய கமிஷனின் பரிந்துரைப்படி ஓய்வு கால பணிக்கொடை மற்றும் இறப்பு கால பணிக்கொடையானது ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசும் பணிக்கொடை உச்சவரம்பை ரூபாய் 20 லட்சத்தில் இருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்த முடிவெடுத்தது. மேலும் இந்த உயர்வு கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இதில் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களில் கடந்த 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதற்கு முன் பணியில் சேர்ந்தவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வருகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் பணியாற்றுவோர் ஓய்வு பெறும் பட்சத்தில் அவர்களுக்கு பணிக்கொடை வழங்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது 20 லட்சம் பணிக்கொடையாக வழங்கப்படுகிறது. இந்த தொகையை மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கு ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தியுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசும் தற்போது உயர்த்தியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.